ட்ரெயினில் வந்து ஒரு பை டிக்கெட் எடுத்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. சென்னை ஒன் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு நான் பக்கத்தில் போடுறேன், அது எப்படின்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உள்ளே போயிட்டு சென்னை ஒன் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா கீழேயே காட்டுது பார்த்தீங்களா, ₹1 மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு காட்டுது. ஸோ கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. பஸ்ஸு, காரு, ட்ரெயினு, அதுக்கப்புறம் மெட்ரோ அப்படின்ட்டு. இல்லை இந்த 3வது ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு ஆலந்தூர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்மூர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹32 வருது. ஆனால் இந்த பேமெண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஐஎம் ஆப், இந்த ஆப் மூலயமா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ₹1 தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிற பிஹெச்ஐஎம் அப்படின்ற பாக்ஸில் இருக்கிறத கிளிக் பண்ணனா ஸ்ட்ரைட்டாக பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகுது. ஸோ பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும்போது இங்கே பார்த்தீங்களா பிஹெச்ஐஎம்ன்றதை கிளிக் பண்ணோன்னா ₹1 அப்படின்னு சொல்லி காட்டுது. அதை அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி ₹1 பே பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட் வந்து ஸ்கேன் ஆகி உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். அந்த ஆப்புக்குள்ளேயே அந்த டிக்கெட் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் வர்றது வந்து எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ளே போயிட்டு நேவின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து ₹1 நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துக்கலாம். இது பிஹெச்ஐஎம் ஆப்பும் நேவி ஆப்பும் எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதேமாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.